ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் லதா. இல்லத்தரசி லதான்னு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் எல்லாருக்கும் பயன்படும்படி சமையல் குறிப்புகள், இதர குறிப்புகள் காமிக்கலான் இருக்கேன். அதுக்கு நீங்கள் உங்கள் ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொடி வகைகள் தான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். முதல்ல கருவேப்பிலை பொடி செஞ்சு சொல்லிக் கொடுக்க போகிறேன். கருவேப்பிலைக்குரிய இன்க்ரீடியன்ஸுங்க: ஒரு அளவுக்கு உளுந்து, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா. உங்களுக்கு தேவையான நீங்கள் இன்னும் நிறைய வரமிளகா போட்டுக்கலாங்க. நான் மைல்டாக தாங்க பண்ணுவேன். 2 பிடி கருவேப்பிலை. எப்படி வறுக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகா, பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. இதை இந்த மாதிரி தாங்க வறுத்துக்கணும். இப்போ கருவேப்பிலை எப்படி வறுக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வாணலியில் கருவேப்பிலை போட்டுக்கணுங்க. ட்ரையாக வறுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்சியில் போட்டு வறுக்கணும். இப்படி கருவேப்பிலை முறுமுறுன்னு வறுக்கணுங்க. மிக்சியில் போட்டுட்டு அப்புறம் அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. ஏற்கனவே மிக்சியில் உளுந்து போட்டிருக்கேங்க. இப்போ அரைச்சி காமிக்கிறேன் வாங்க. இந்த மாதிரி தரன்னு அரைச்சிக்கணுங்க. இதில் 1 ஸ்பூன் பொடியை சாதத்தில் எண்ணெயோ நெய்யோ தேங்காய் எண்ணெயோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுங்க. முடி உதிர்தெல்லாம் நிற்கும். வேலைக்கு போகிற பெண்கள் இந்த பொடியை பொடிச்சு வச்சுக்கிட்டா யூஸ் ஆகுங்க. அடுத்தது வெந்தய பொடி எப்படி பொடிக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கான இன்க்ரீடியன்ஸ்: ஒரு அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், இதையும் பொன்னிறமாக வறுத்துக்கணுங்க. இது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணுங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சதுக்கப்புறம் காமிக்கிறேங்க உங்களுக்கு. இந்த மாதிரி தரன்னு அரைச்சிக்கணுங்க. ஏன்னா இது வழுவழுப்பு தன்மை உடையதுங்க. இது 1 ஸ்பூன் சாதத்தில் போட்டு நெய்யோ நல்லெண்ணெய்யோ தேங்காயோ போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா சுகர்காரங்களுக்கெலாம் நல்லதுங்க. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ பொடித்த 2 பொடியும் சாப்பிட்டு பார்க்க போகிறேங்க. கொஞ்சம் சாதம் எடுத்துக்கணும். கொஞ்சம் வெந்தய பொடி, நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றேங்க. ஆஹா, என்ன மனமாக நல்லா இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது கருவேப்பிலை பொடி சாதம் சாப்பிட போகிறேங்க. கருவேப்பிலை பொடி சாதம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாங்க. இதுவும் நல்ல மனமாக நல்லா வந்திருக்கு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை இந்த சேனலை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை தட்டுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெலாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கங்க.